ரெட்ரோ டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நாயகனான நம்ம சூர்யா, அதுக்கடுத்து பூஜா ஹெக்டே இவங்க இருவரும் சேர்ந்து நடிக்க நம்ம சந்தோஷ் நாராயணன் அவருடைய மியூசிக்கில் இப்போதைக்கு தேட்டருக்கு வர ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான கேங்ஸ்டர் ஆக்ஷன் லவ் திரைப்படம். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க கேங்ஸ்டர் ஆக்ஷன் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த படத்தில் ஒரு பார்ட் ஆஃப் த மூவி தான் அந்த ஆக்ஷன் கேங்ஸ்டர் எல்லாமே. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ எந்த மாதிரி ஒரு ஜானரில் இந்த படத்தை அவர் குக் பண்ணி கொண்டு வர போகிறாருன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மே 1 இப்போதைக்கு இந்த ரெட்ரோ திரைப்படம் தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டாக நம்ம சூர்யா அவர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேட்டர் ஹிட் ஆகக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக கங்குவா மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், பயங்கரமான பில்டப், 2000 கோடி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் ஒன்றுத்துக்குமே உதவாமல் மிகப்பெரிய டிசாஸ்டரான ஒரு திரைப்படமாக மாறி போச்சு. ப்ரொடியூசருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 150 கோடி லாஸு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போன ஒரு திரைப்படம். ஸோ அதை தொடர்ந்து இந்த ரெட்ரோ கண்டிப்பாக நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் வேலண்டைன்ஸ் டே, அதாவது February 14 இந்த படத்துடைய முதல் பாடலை நம்ம கொண்டு போகலாம், ஒரு லவ் ட்ராக் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த சாங்கை பற்றி ஒரு கூடுதல் தகவல், அதாவது அந்த சாங்கை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. என்னென்னா நம்ம சிங்கர் கார்த்திக் அவர் இந்த சாங்கை பாடியிருக்காராமா. அவர் மட்டும் இல்லாமல் சந்தோஷ் நாராயணன் சந்தோஷ் நாராயணன் அவர் இருவரும் சேர்ந்து, கார்த்திக், சந்தோஷ் நாராயணன் இவங்க இருவரும் சேர்ந்து அந்த சாங்கை பாடியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பாடல் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கார்த்திக் நிறைய ஹிட் சாங்ஸ்லாம் பாடியிருக்காப்புல. அவருடைய பாடல் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கூட கேம் சேஞ்சரில் ஒரு சாங் பாடியிருந்தாப்புல. ஸோ அந்த படம் பெருசாக போல, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் ஆல்பமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தமன் நல்லா தான் பண்ணியிருப்பாப்புல. ஸோ இந்த படத்துலையும் நம்ம கார்த்திக் ஒரு சாங் பாடியிருக்காப்புல. அந்த சாங் தான் இப்போதைக்கு வெளிவரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த சாங் வெளிவந்ததுக்கப்புறம் அதை கேட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதில் குறிப்பாக அந்த பாடல் வெளிவரப்போகிற விஷயத்த இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் இந்த ரெட்ரோ படத்துக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.